அதிகாரம் 4. யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்னும் உபதேசம் யூதருக்கு புதுமையாய் இருக்கிறது. அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாததாயும் இருக்கிறது. மனுஷன் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்னும் உபதேசத்திற்கு யூதர்களில் அநேகர் மாற்று கருத்து உடையவர்களாக இருக்கிறார்கள். பவுல் இவர்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுகிறார். ஆபிரகாமின் சரித்திரத்தை எடுத்துக்காட்டாக சொல்லி மனுஷன் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறான் என்னும் சத்தியத்தை பவுல் உறுதி பண்ணுகிறார். ஆபிரகாம் கிரியைகளினால் நீதிமானாக்கப்படவில்லை, அவர் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்பட்டார். ஆபிரகாம் எப்போது ஏன் அவ்வாறு நீதிமானாக்கப்பட்டார் என்பதை பவுல் விவரிக்கிறார். பவுல் ஆபிரகாமின் விசுவாசத்தை விவரித்து அவருடைய நல்ல விசுவாசத்தை புகழ்ந்து பேசுகிறார். இந்த சத்தியத்தை பவுல் நமக்கும் சொந்தமாக்குகிறார்.